காலம் தந்த தலைவன் தொல் திருமாவளவன் என்ற அதி அவசியமான ஒரு அற்புதமான ஒரு கருத்தாடலை நாம் இன்று நிகழ்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மேடையை நமக்கு அமைத்து தந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்திற்கு முதல் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக பெரியாருக்கு எதிராக வருகின்ற எல்லா கடைப்பாறைகளையும் அடித்து நொறுக்குகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய தம்பி தோழர் மனோஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணும் அப்படின்னு இந்த கமல் ஒரு படத்தை சொல்லுவார் வசூல்ராஜா MBBSல. அது மாதிரி இதை ஒரு பணியா நீங்க போங்க ஒரு விஷயங்கள்ல நான் இதை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி டோன்ல தோழர் மனோஜ் இந்த விஷயத்த தொடர்ச்சியா செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை உண்மையிலேயே நம்ம எல்லாருமே பாராட்டணும். பெரியாரியவாதிகள், அம்பேத்கரிய மார்க்சிய சிந்தனையாளர்கள் எல்லோரும். ஏன்னா அவங்க நம்ம செய்ய வேண்டிய எல்லா பணியும் சேர்த்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நம்ம பாராட்டணும் முதல்ல. அப்புறம் இந்த நிகழ்வுக்கு அடுத்ததாக சிறப்பான உரை நிகழ்த்திருக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய அண்ணன் தோழர் வன்னியரசு அவர்கள், இதற்கு முன்பு உரையாற்றிய மூத்த ஊடகவியலாளர் அண்ணன் செந்தில்வேலு அவர்கள், திராவிடர் விடுதலை கழக தோழர் அன்பு மகேஷ் அவர்கள், ஒரு பெண்மணி அவர்களுடைய கட்சியா கட்சி. சரி, ஓகே ஓகே, எல்லா திராவிட கட்சி தான். சரி, மகிழ்ச்சி. அவையோர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த நேரத்துல நாம இன்று இளைஞர்களை அரசியல்படுத்த வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம். நம்ம இளைஞர்கள் தான் அவங்களுக்கு டார்கெட். ஏன்னா அவங்கள்ட்ட என்னைக்குமே எண்ணிக்கை பலம் இருந்தது இல்லை. கூட்டம் ஃபுல்லா அவங்க பயதான். இவனை தான் பிடிச்சிட்டு போய் நமக்கு எதிராக திட்ட வைக்கிறது, பெரியாருக்கு எதிராக பேச வைக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக அவதூறு பரப்ப வைக்கிறது. யாரெல்லாம் யாரு? நம்ம பயில வச்சுதான் பண்ண வைப்பாங்க. அப்ப நம்ம இளைஞர்கள்ட்ட நம்ம உரையாட வேண்டிய அவசியம் இருக்கு. நாம உரையாடாம விட்டதனுடைய விளைவுதான் இந்த வலதுசாரி பத்திரிகைகள்லாம் இளைஞர்கள்ட்ட உரையாடுது. அரசியலற்ற ஒரு பெரிய கூட்டம் உருவாயிருச்சு. இன்னைக்கு நான் விவாதங்கள்ல விஜய்க்கு பின்னாடி அரசியலற்ற ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா, அந்த விஜய் ஆதரவாளர்கள் என்னை பார்த்து கேட்கிறாங்க, அதை உருவாக்குனது நீங்க தானே? இதுல என்னடா பெருமை இருக்கு? அதாவது அரசியலற்ற கூட்டங்கிறத ஒத்துக்கிறாங்க. அரசியலற்ற கூட்டமா இருக்கு, ஒரு திராவிடம்னா தெரியல, இந்துத்துவம்னா தெரியல, தேசியம்னா தெரியல, இப்படி ஒரு கூட்டம் உருவாயிருச்சுன்னா அந்த விஜய் ஆதரவாளர்கள் என்னை பார்த்து கேட்கிறாங்க, அப்ப இத்தனை ஆண்டு கால திராவிட ஆட்சியில் தானே இது உருவாக்கியது அப்படிங்கிறாங்க. அப்ப தற்கூறி நீ சொல்றீங்கிறியா? அது பெருமையா சொல்றியா? நீ முட்டாளுங்கிறத மறுக்க முடியல, நீங்க தானே உருவாக்குனீங்க எங்களை அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம எப்பேற்பட்ட ஆட்கள்கிட்டலாம் நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி எப்படி சிக்கிருப்போம் பாத்தீங்களா? நம்ம சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், எப்படியாவது இவங்களை வச்சு நம்ம எதுவும் பண்ணிட முடியாதான்னு துடிக்கின்ற வலதுசாரிகள் கூட்டம். வலதுசாரிகள் என்னைக்குமே அதுதான், பெரியார் காலத்திலிருந்தே அதுதான். நேரடியா மோதி பார்ப்பாங்க. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்ல இருந்தே ஒருவரை எடுத்து பெரியாருக்கு எதிராக பேசுவாங்க. குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்த போது ஆதரித்த ஒரே கட்சி தமிழரசு கழகம், மாப்போசியோட தமிழரசு கழகம். குலக்கல்வி திட்டத்தை ஆதரிச்ச ஒரே கட்சி தான். காங்கிரஸ் கூட ஆதரிக்கல, காமராஜர் ஆதரிக்கல. காங்கிரஸ்ல இருந்த நான்காம் லீடர்ஸ் எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ராஜாஜிய. ஆனா மாப்போசி ஆதரிச்சார். அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்க கூடாது, இப்படி புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விவாதங்களை வலதுசாரிகள் ஒரு விளக்கம் தருவாங்களா, அது மாதிரியான விளக்கத்தை மாப்போசி அன்னைக்கே தந்தார். இந்தியை திணித்த போது ஆதரித்த ஒரே கட்சி தமிழரசு கழகம், மாப்போசி. பெரியார் இந்திய அதிர்ச்சி அழிச்சிட்டு போனா இவர் மண்ணெண்ணெயை ஊற்றி அதை திருப்பி இந்தியை கொண்டு வேலையை பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பார்ப்பனர்களை வைத்து திருமணம் செய்யக்கூடாது, தெலுங்கு பார்ப்பனர்களை வைத்து திருமணம் செஞ்சாதான் சமஸ்கிருத உச்சரிப்பு நல்லா இருக்கும் என்று சொல்லியவர் மாப்போசி. இப்ப யாருன்னா மாப்போசி யாரு? மாப்போசி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். புரியுதுங்களா? எங்க இருந்து அவங்க அடிப்பாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சீமான் மாதிரி தான், அந்த கடப்பாறைகள் மாதிரி தான். சோ இதை நம்ம எப்படியாக நாம் எதிர்கொள்ளணும்? நம்மள மாதிரியே கருப்பா இருக்கிற ஒருத்தர் நம்மளை கல்ல விட்டு அடிக்கிறான், நம்ம மொழி பேசுறவன் நம்மளை கல்ல விட்டு அடிக்கிறான். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு பெரியாருக்கு எதிராக பேசுது, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக பேசுது, திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பேசுது. அப்ப அவனுக்கு முன்னால புரியல. ஜென்டில்மேன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படம் இடஒதுக்கீடுக்கு எதிரான படம்.
ஆனால் அந்த படத்தை பார்த்த இளைஞர்கள் எத்தனை பேருக்கு அந்த படம் இடஒதுக்கீடுக்கு எதிரான படம்னு தெரியும்? அது சிக்கு புக்கு ரயில் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதுதான் சுஜாதாவுடைய இது. சுஜாதா வசனம் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 91 குளோபலைசேஷன் வருது இந்தியாவுக்கு, சந்தையை திறந்து விடுறாங்க. குளோபலைசேஷன் வருவதன் மூலமாக தனியார் மையம் அங்கே வருது, பொதுத்துறைகள் மூடப்பட்டு தனியார் துறைகள் வருது. இங்கே வந்து இடஒதுக்கீடுக்கானதில் மண்டல் கமிஷனில் இடஒதுக்கீடு அவன் கொடுக்குறான். பிபி சிங் போராடி ஏதோ கிடைக்குது. பிரைவேட் செக்டாரை கொடுத்துட்டு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. பிரைவேட் செக்டாரில் இடஒதுக்கீடு கிடையாது. கவர்மெண்ட் செக்டாருக்கான வாய்ப்புகளை குறைச்சிட்டு இடஒதுக்கீடையே அவங்க உருவாக்குறாங்க. இந்த நேரத்தில் தான் ஜென்டில்மேன் திரைப்படம் வருது. அந்த படத்தில் நல்லா பாருங்க, இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கும். இடஒதுக்கீடுக்கு எதிரான கருத்தியல். அரசு கல்லூரிகளில் பார்ப்பன மாணவர்கள் படிக்க முடியல, எல்லாம் பாருங்க சலுகையில் வந்துடுறாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம். இது என்ன ஏதுன்னே தெரியாம நம்ம ஆட்களுக்கு கைத்தட்டி அந்த படத்தெல்லாம் ஓட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு பேராண்மைன்னு ஒரு படத்தை ஜனநாதன் எடுத்தாரு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேராண்மைன்னு ஒரு திரைப்படம். அது இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக வந்த படம். ரொம்ப வெளிப்படையா பழங்குடியினர் ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து மேலே வருவதை எப்படி தடுக்கிறாங்கிறத ஒரு சொன்ன திரைப்படம் ஜனநாதன். ஏன் சொல்றேன்னா, இங்க பிரச்சனை வந்து நம்ம எதிரி நேரடியா இல்ல. பல நேரங்களில் பார்ப்பனர்கள் தலித் பாலிசி பேசிடுறாங்க, ஆனா பிசி உட்காந்துட்டு ஆண்டி தலித்து பேசுறாங்க. யாரு நம்மளோட இருக்கணுமோ அவங்க நமக்கு எதிராக நிற்கிறாங்க. நம்ம எதிரிகள் ரொம்ப தெளிவான அரசியல் பேசுறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது பெரியார் காலத்திலிருந்தே நடக்கிறது தான். அப்ப இந்த மாதிரியான நேரத்தில் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? நான் ஒரு தமிழ் தேசியவாதி. இதை அழுத்தமாக சொல்லக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் இருக்கிறார். ஒருபோதும் நான் தமிழ் தேசிய அரசியலில் பின்வாங்க மாட்டேன். ரொம்ப தெளிவா இருக்கிறார். ஈழ அரசியலில் ஒருபோதும் பின்வாங்காத தலைவர் விடுதலை சிறுத்தையின் தலைவர் திருமாவளவன் தான். இன்னும் பேர் முதற்கொண்டு வன்னி அரசியலாக தான் இருக்கு பேரு. ஏன்னா ஈழ அரசியல் என்பது விடுதலை சிறுத்தையினுடைய அடிப்படை கொள்கை சித்தாந்தம். மலைச்சாமி அவர்கள் அந்த கட்சியை வச்சிருந்த போது டிபிஐ, தலித் பேங்கர்ஸ் ஆஃப் இந்தியா, அதை மொழிபெயர்ப்பு செஞ்சா எப்படி விடுதலை சிறுத்தைகளா மாறும்? தலித் பேங்கர்ஸ் ஆஃப் இந்தியா மொழிபெயர்ங்க, விடுதலை சிறுத்தைகள் தான் வருது. அப்ப எப்படி வச்சாரு? இவருக்கு சிறுத்தைகள் எங்கிருந்து வந்தது? புலிகள் இருந்து வந்தது, ஈழத்திலிருந்து வந்தது. அங்கே புலிகள், இங்கே சிறுத்தைகள். இவர் தமிழீழ தலைவர்களை முன்மாதிரியாக கொண்டுதான் கட்சியை வைக்கிறாரு. விடுதலை புலிகள், இங்கு விடுதலை சிறுத்தைகள். அதிலிருந்துதான் அவருடைய இது வருது. அவருடைய போராட்டங்கிறது இந்திய எதிர்ப்பு. 83, 84 அங்க ராஜீவ்காந்தி இந்தியை திணிக்கும் போது மதுரையில் அடி வாங்குறாரு எழுச்சி தமிழர் டிபிஐல. அப்ப இப்படியாக இந்திய எதிர்ப்பு, ஈழ ஆதரவின் மூலமாக அரசியல் களத்தை கொண்டு வந்தவர் வந்து விடுதலை சிறுத்தைகள். இன்று காலகட்டத்தில் தமிழ் அரசியல், தமிழர் அரசியல்ங்கிறது என்னவா போயிருக்கு? ஒருவர் யார் தமிழருங்கிறதையே சாதியை கேட்டு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இல்லைன்னா தெலுங்கர்கள் வந்துருவாங்க, கன்னடர்கள் வந்துருவாங்க, இப்படிதான் தமிழருங்கிற பேர்ல தெலுங்கரும் கன்னடரும் வந்துட்டாங்க அப்படிங்கிற அரசியல் இருக்குன்ற நிலையில் திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறார். என்ன தமிழ் தேசியம்னா சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய அரசியல் என்று பேசுகிறார். அதுதான் உண்மையான தமிழ் தேசிய அரசியல். அதுதான் பெரியார் கூறிய தமிழ் தேசியங்கிறது. அதுதான் சாதியை ஒழிச்சாதான் தமிழன். சாதி அடிப்படையில் தமிழை யாருன்னு கண்டுபிடிப்பது? தமிழின பகைவர்கள், ஆரிய அடிவருடிகள். இந்த பெரியாரிய பார்வையில் தெளிவாக இருப்பவர் தான் விடுதலை சிறுத்தையின் தலைவர் திருமாவளவன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் எந்த கட்சி பேரும் சொல்லல. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை விட்டுருங்க, பிற தலித் கட்சிகள் பேரெல்லாம் மனசுல வாங்கிக்கோங்க. தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தின் கட்சி பேரை வச்சுக்கோங்க, ஒரு 2-3 கட்சி பேர். அந்த கட்சிகள்லாம் இப்ப யாரோட கூட்டணியில் இருக்கிறாங்க? அந்த கட்சிகள் எல்லாம் பெரியார் எதிர்ப்பு கட்சிகள். தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூக கட்சியை வச்சுக்கோங்க, 2-3 கட்சி இருக்கு. அந்த கட்சிகள்லாம் என்னவா இருக்கு? பெரியாரை எதிரியாகவும் திராவிடத்தை எதிரியாகவும் வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருந்து கொண்டு நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று பேசக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட கட்சிகள், பட்டியல் சமூக கட்சியில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கட்சிகள் பேரெல்லாம் வச்சுக்கோங்க, எந்த கட்சி பேரையும் சொல்லல. எல்லாம் அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிட்டு RSS ஆதரவாளர்களாக செயல்படுறாங்க. சென்னை திருவள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய தலித் கட்சிகள் எடுத்துக்கோங்க, அவர்களும் அப்படிதான். யார் உங்களுக்கு எதிரினா பெரியார் எதிரி, திராவிட எதிரி, திராவிடத்தால் வீழ்ந்தோம்.
இத சொல்லாத ஒரே தலித் கட்சி என்னவாக இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். இருந்தா நீங்க சொல்லுங்க. இல்லங்க விடுதலை சிறுத்தைகள் மட்டுமா இருக்கு, இருக்கிற எல்லா தலித் கட்சிகளும் திராவிட ஆதரவு பெரியார் ஆதரவு கட்சிகளா இருக்குன்னா கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு கூட தலித் கட்சிகள் பெரியார் படம், அம்பேத்கர் படம், மார்க்ஸ் படத்தெல்லாம் போட்டாங்க. இப்ப அவர்கள் பெரியார் படத்தை போடுறது கிடையாது. ஏன்னா திராவிடத்தால் தான் நாம் வீழ்ந்தோம் அப்படிங்கிற அரசியலுக்குள்ள போய் நீங்கெல்லாம் தமிழ் சாதி, தேவேந்திர குல வேளாளர்கள் தமிழ் ஜாதி, பறையர்கிறவன் தூய தமிழன், நீ எதுக்கு அருந்ததியரை சேர்த்துக்கிட்டு தலித் அரசியல் பேசுற? நீ ஏன்பா அருந்ததியர்களை பேசுற? அவங்க தெலுங்கு பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க. பறையருங்கிறது மூத்த குடி, சாம்பவா, இது தமிழ் தான், இதுதான் பார்ப்பனருக்கு மூத்த குடி. நீ எதுக்கு சக்கிலியரோட சேர்த்துட்டு தலித்துங்கிற அடையாளத்தை சேர்த்துக்கிற? தேவேந்திரர்களும் அதான் சொல்றாங்க, நம்ம ஒரு நிலவுடைமை சமூகம், நம்ம எதுக்கு பார்க்க நம்மள கீழே இருக்க பறையர்களுடைய அருந்ததியோடு சேர்த்துக்கிட்டு தலித்துங்கிற அடையாளத்தை சுமக்கணும்? திராவிட கட்சிகள் நம்மளை அப்படி ஆக்கிருச்சு. இந்த RSS ஐடியாலஜிக்கு கிட்டத்தட்ட எல்லா தலித் கட்சிகளும் பலியாயிட்டாங்க. பலியாகாத ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். அவருக்கு எவ்வளவோ வளர்ச்சாங்க, எவ்வளவோ இந்துத்துவ அமைப்புகள் பேசி பார்த்தாங்க. பெரியார திட்டுங்க, திராவிட இயக்கத்தை திட்டுங்க, பெரியாரிடம் விடுபடுங்க, இந்த தமிழர் பேசுறாங்க, பறையர் அரசியல் மட்டும் பேசு. பெங்களூர் குணான்னு ஒருத்தர் இருக்காரு, எவ்வளவு அழகா பறையர் அரசியல் பேசுறாரு, நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பறையர் அரசியல் பேசு, அது மூலமா தமிழ் தேசியம் பேசு. இங்க இருக்க தெலுங்கு கன்னடர்களை எதிரு, உழைக்கும் தொழிலாளர் இருக்கிற அறிஞர்களை எதிரியா பாரு. இந்த அரசியலா பெங்களூர் குணா உருவாக்கின அரசியல் தான். இந்த அரசியல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும். அதெல்லாம் தெரியாமலாம் கிடையாது. அவன் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகம் 2 சமூகம் தான் எல்லாருக்கும் தெரியும், வன்னியரும் பறையரும். அப்ப பெரும்பான்மை சமூகமாகவும் இருக்கிறாங்க, தமிழ்குடி சமூகம் அவங்க வரையறைப்படி தூய தமிழராகவும் இருக்கிறாங்க. இயல்பாக அந்த அடிப்படைவாத அடையாள அரசியலுக்குள் போய் இந்துத்துவ அரசியலுக்கு போய் நல்ல பணம் பண்ணலாம், நல்ல திராவிடத்தை திட்டலாம். இன்னைக்கு அதுக்கு நல்ல மார்க்கெட். உண்மையிலே இன்னைக்கு திராவிட எதிர்ப்பு பெரிய மார்க்கெட்டுங்க. அதுவும் தமிழர் தெலுங்கு அரசியல் கண்ணாமுன்னா மார்க்கெட். அந்த மார்க்கெட்டுக்கு இவர் சந்தைக்காக அரசியலுக்கு வரல, சமூக மாற்றத்திற்காக வந்தார். திருமாவளவன் அவர்கள் சுயசாதி அரசியல் பேசினா பெரிய மார்க்கெட்டுங்க அவருக்கு. டெல்லியிலேயே பெரிய மார்க்கெட்டு. ராம்தாஸ் அத்வாலே, மத்திய மந்திரி ராம்தாஸ் அத்வாலே, அவருடைய வேலையே பாஜகவுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு வர்றதுதான் அவருடைய வேலையே. மகாராஷ்டிராவில் பாபா சாஹிப் பிறந்த மண்ணிலேயே தலித் கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய நிலைக்கு பாஜகவினுடைய கைப்பாவையாவே மாறிட்டாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவோ அவங்க கெஞ்சி பார்த்தாங்க, இங்க மட்டும் நடக்கவே இல்லை. அவங்க இதை வைக்கிற கோரிக்கை தான், ஏன் தமிழர்னு சொல்ற, தமிழர்னு பேசாத, அப்புறம் ஈழத்தை பத்தி பேசாத, இந்த திராவிடத்தை தூக்கி பிடிக்காத, பெரியார தலைவர்னு சொல்லாத. திருமாவளவன் சொல்கிறார், இது மட்டும்தான் என் அடையாளம். பெரியாரை எதிர்த்து அம்பேத்கரை ஏற்றுக்கிறது அம்பேத்கருக்கு செய்கின்ற துரோகம். பாபா சாஹேப் அம்பேத்கரை நீதி கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிடுறாங்க. நீதி கட்சிக்கும் பெரியாருக்கும் அந்த இது வந்த நீதி கட்சியினுடைய ஒரு பண்ணையார்த்தனம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சற்பட்டம் இதெல்லாம் நீக்கணும்னு பெரியார் போடுறாங்க. பெரியார் அண்ணாலாம் சேர்ந்து அந்த ஒரு இது போடுறாங்க. அது திராவிட கழகமா மாறும்போது அப்ப நீதி கட்சிகளோட ஒரு சிலருக்கு பார்ப்பனர் எதிர்ப்பை ஏற்றுக்கிறாங்க. ஆனா பார்ப்பனர் அல்லாத சாதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பணக்கார தன்மை, அந்த பண்ணையார் தன்மையை பெரியாரும் அண்ணாலாம் எதிர்க்கும் போது அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப பெரியார் படிக்காதவரு, நம்ம நீதி கட்சியில எல்லாரும் படிச்சவங்க, அந்த சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியன் போன்றவங்க பெரியார படிக்காதவரு, இவர் பேச்செல்லாம் கேட்க முடியாதுங்கிற மாதிரியான அங்க ஒரு மேட்டின்மை தன்மை இருந்திருக்கு. அப்ப அவங்க நம்மள மாதிரியே படிச்சவர் யாருன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் படிச்சவர், பெரியார் படிக்காதவர். சோ நம்ம படித்தவர் பேசிக்குவோம் அப்படின்ட்டு அம்பேத்கரை கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு நீதி கட்சி தலைவர் ஜஸ்டிஸ் பார்ட்டி லீடர்ஸ்னா அன்னைக்கு நான் பிராமின்ஸ் மத்தியில் அவ்வளவு முக்கியமானவங்க. அம்பேத்கர், ஜிடி நாயுடு எல்லாருக்குமே இந்திய அளவில் உள்ள நான் பிராமின் கான்சியஸ் உள்ள எல்லாருக்குமே நீதி கட்சி தலைவர்களுக்கு அன்னைக்கு அவ்வளவு ஒரு இது உண்டு. அம்பேத்கர் வர்றாரு, சாப்பிட்றாரு, பேசுறாரு. நீதி கட்சி தலைவர்கள்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க பெரியாரை நீக்கிட்டு நீதி கட்சியை நடத்த போறோம் அப்படின்னு முடிவெடுத்த போது அம்பேத்கர் சொல்கிறார், பெரியாரை நீங்க விட்டுட்டீங்கன்னா எல்லாமே போயிடும். இங்க தமிழ்நாட்டில் சென்னைக்கு வந்து சொல்றாரு நீதி கட்சி தலைவர், நம்ம நீதி கட்சி தலைவர்கள், சென்னை மாகாண நீதி கட்சி தலைவருக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்தக்கூடிய அம்பேத்கர் சொல்றாரு, பெரியாரை விட்டுட்டீங்கன்னா எல்லாமே போயிடும்ங்கிறார். இதை குறித்து எழுதும் போது குருசாமியா யாரோ எழுதியிருக்கிறாங்க, சோறு போட்டு உதவி வாங்கிய கதைன்னு எழுதியிருப்பாங்க. அம்பேத்கருக்கு சோறு போட்டு பெரியாரை திட்டுங்க அப்படின்னு சொன்னப்ப உடை வாங்கிய கதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப கருத்தியல் ரீதியாக அவர் மராத்தியா இருக்கலாம்,
தந்தை பெரியார் தமிழராக இருக்கலாம், ஆனா 2 பேருமே சமூக நீதி சமத்துவங்கிற அடிப்படையில் ஒன்னா இருந்தாங்க. ஏங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் மராத்தி, எந்த மராத்தியத்தில் அவருடைய சாதி ஏன் ஒழிய வேண்டும்ங்கிற நூலை மொழிபெயர்த்தாங்க? எந்த தலித் அமைப்பு மொழிபெயர்த்தாங்க? அங்க உள்ள தலித் அமைப்புகளே அம்பேத்கரை மகர்னு பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. அவர் தலித் இல்லைங்க, மகர்களுக்கு அப்படின்னா ஒரு உண்டு. அவர் என்ன சொல்லப்போனா மத மாற்றம் பண்ணும் போதே மகர்களுக்கு தான் அதிகம் வந்தாங்கிற விமர்சனம்லாம் உண்டு. ஆனால் அப்போது தந்தை பெரியார் தான் இந்த படிக்கிறார். அவருடைய ஸ்பீச் அது. சாதி ஏன் ஒழிய வேண்டும்ங்கிறது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஸ்பீச். அது தலித் அமைப்புகள் யார்கிட்டயோ கொடுத்து அவர் பேசும்போது அம்பேத்கரோட ஸ்பீச்சை பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, என்னங்க ஜாதி ஒழியணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்கன்றாங்க அம்பேத்கர். ஆமா, ஜாதி ஒழியணும் தான் சொல்லியிருக்கேன். ஜாதிக்குள்ள சமத்துவம் வேணும்னு சொல்லுங்க, தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஜாதியே ஒழியணும் எப்படி நீங்க பேச முடியும் அப்படின்ட்டு அங்க உள்ள தலித் அமைப்புகளும் அம்பேத்கரை பார்த்து பதறாங்க. அப்ப அம்பேத்கருடைய அந்த நூல்களை பார்த்து தந்தை பெரியார், இதை நாம் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுவோம். எங்க வடக்க அவருடைய நூலை படிச்சுட்டு பதறிட்டு இதையெல்லாம் மொழிபெயர்க்க முடியாது, இதையெல்லாம் நீங்க பேச முடியாதுன்னு அங்குள்ள தலித் அமைப்புகள் இருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அதை தந்தை பெரியார், இதை நாங்கள் மொழிபெயர்த்து வெளியிடுவோம். அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கரின் சாதி ஏன் ஒழிய வேண்டும்ங்கிற நூல். பெரியார் தான் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, மாவீரன் நம்ம பகத்சிங் அவர்கள் சாகிறப்ப நான் ஏன் நாத்திகனானேங்கிற நூல், அதை மொழிபெயர்த்தது அன்னைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் அனைத்து எதிர்ப்பையும் மீறி மொழிபெயர்த்தது தந்தை பெரியாருடைய அமைப்பு தான். விடுதலை தான், குடியரசு தான், புத்துசி குருசாமி தான், ஜீவானந்த் தான், இவங்கெல்லாம் தான் அதை உருவாக்குனாங்க. தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்தது. பகத்சிங் பஞ்சாப்னு பார்க்கல, பாபா சாஹேப் அம்பேத்கர் மராத்தின்னு பார்க்கல. 2 பேர் பேசுகிற கருத்தும் நம் கருத்தும் ஒன்று என்று மட்டும்தான் பெரியார் பார்த்தார். இதெல்லாம் இந்திய துணைக்கண்டத்துல யாருமே செய்யல, பெரியார் மட்டும்தான் செஞ்சார். அதனால இங்க இன்று சங் பரிவார்கள் அம்பேத்கர் யார் தெரியுமா, தேசபக்தர், பெரியார் யார் தெரியுமா, தேச துரோகி, அவர் வேற இவர் வேற அப்படின்னு அவங்க அம்பேத்கரை அவங்க வாழ்ந்த காலத்துல அம்பேத்கர் அவங்க கொண்டாடின மாதிரியும் அம்பேத்கருடைய கருத்துக்களை அவங்க வாழ்நாளில் பின்பற்றி கொண்டு இருக்கிற மாதிரியும், அதனால என்ன விதமான எக்ஸ்ட்ரீமான ஒரு உண்மைக்கு மாறான தன்மையும் துணிந்து செய்யக்கூடியவர்கள் அன்றிலிருந்து இங்க வரையும் சங் பரிவார்கள். அம்பேத்கர் பதவி விலகணும்னு போராடினது முழுக்க முழுக்க முற்படுத்தப்பட்ட பார்ப்பன பெண்கள். இன்னைக்கு சவுத் பிளாக்ல பார்லிமெண்ட்ல அவர் இருக்கும்போது அவரை அவமானப்படுத்தி பேசினது பெண்கள். எதுக்காண்டி? பெண்களுக்கு சொத்துரிமை கொண்டு வந்தாருங்கிறதுக்காண்டி, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிறாருங்கிறதுக்காண்டி, நம்ம மனு தர்மத்தை அசைத்து பார்க்கிறார் அம்பேத்கர்ங்கிறதுக்காண்டி டெல்லியில போராட்டம் நடத்தினது பார்ப்பன பெண்கள். இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு வலதுசாரிகளாம் உட்கார்ந்துட்டு அம்பேத்கர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, ஈவேரா தான் தேச துரோகி அப்படின்னு அவங்களுடைய நோக்கம் பெரியாரை திட்டுவது, அம்பேத்கரை பாராட்டுவது இல்லை. அதுக்கு ஒரு டூலா அதை எடுத்துக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலையில் தான் தலித் அமைப்புகள் கிட்டத்தட்ட அனைத்துமே இன்று RSS சங் பரிவார் அவர்களை விலைக்கு வாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இங்கு திருமாவளவன் மட்டும் எப்படி இருக்கிறார் என்றால் தேசிய இன அரசியல் அவருக்கு புரிந்திருக்கிறது. அடிப்படையில் நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த அரசியல் எழுச்சி தமிழருக்கு இருக்கு. அந்த அரசியல் இருக்கிறதுனாலதான் அவர் தமிழ் தேசிய அரசியலை விட்டு போக மறுக்கிறார், தந்தை பெரியாரை விட்டு போக மறுக்கிறார். உண்மையான தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது திராவிட இயக்க அரசியல் தான்ங்கிற உண்மையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த மொழியை வைத்து சாதியை வைத்து அடையாள அரசியலை தூண்டி விடுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறார். அவரை தூண்டி விடலாம். தமிழ்நாட்டில் 1 கோடி பறையர்கள் இருக்கிறாங்க, நீங்க பறையர் அரசியல் பேசுங்க, 24 மணி நேரம் பறையர் அரசியலும் பறையரை தூக்கியும் பேசுனா அதுக்கு கைத்தட்டு, இதை விட அதிகமாவே கைத்தட்டு கிடைக்கும். ஆனா அவர் பறையர்கள் மத்தியில போய் வன்னியர்கள் நம்ம சகோதரர்கள் பேசுறாரு, எல்லா ஜாதிக்காரங்களும் நம்ம தமிழர்கள் நம்ம அவங்களுக்கும் சேர்த்தா போராடுறோங்கிறாரு, கைத்தட்டு கம்மியா தான் கிடைக்கும். இது அண்ணன் திருமாவளவன்ட்டே கேட்டேன், நான் மட்டும் ஜாதியை சொல்லி தூண்டி விட்டு பேசுறதுன்னா நான் இன்னும் பெரிய தலைவராக இருக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா வன்னிய பாட்டாளிகள் ஏன் ரத்தம், அது ஏன் இனம், அது ஆரியர்கள் கையில போயிடக்கூடாதுன்னு சேர்த்து தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அதுதான் அவர். ஆனா பிற பறைய சமூக தலைவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம யார் தெரியுமா, நம்ம வரலாறு என்ன தெரியுமா அப்படின்ட்டு கடைசியில் ஏதாவது புராணங்கள்ல போய் முடியும். நம்ம அந்த இனம் அந்த இனம், அதான் எல்லா சமூகத்தினருக்கும் இன்னைக்கு ஒரு கடவுள் கதை வந்துருச்சுல, எல்லா சாதிக்கும் கடவுள் கதை வந்துருச்சு. இந்த சாதி அந்த சாதி நெருப்புல பிறந்ததுல இருந்து இங்கெல்லாம். ஆனா இந்த கதைகளுக்கெல்லாம் பெரியார் அன்னைக்கே ஒரு பதில் சொன்னார். ஐயா தலையில பிறந்தாங்கிறாங்க, தொடையில பிறந்தாங்கிறாங்க, தோல்ல பிறந்தாங்கிறாங்க ஐயா. ஆனா உடம்பு ஃபுல்லா பிரம்மனுடைய உடம்பு ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல் ஆயிருது. காலையில காலில் யாரும் சூத்திரர்கள் பிறந்துட்டாங்க,
அப்ப இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் தீண்டாமை அனுபவிக்கிற தாழ்த்தப்பட்டவர்கள் எங்க பிறந்தாங்கிறப்ப பெரியார் கேட்டாரு, அவன் தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒழுங்கா பிறக்க வேண்டிய பிறந்தவன். பெரியார் அன்னைக்கே சொல்லிட்டாரு 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இந்து மதத்துல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடம் கிடையாது, தலித்துகளுக்கு அவங்க அவுட்காஸ்ட், சண்டாளர்கள், விளைச்சர், அவங்களாம் கிடையாது. அவன் வர்ண ஒழுங்கை மீறுபவன், வர்ண ஒழுங்கை மீறுபவன், சாதி ஒழுங்கைக்கு கட்டுப்படாதவன், அவன் தான் அவுட்காஸ்ட். அப்ப வர்ண சனாதனத்தை எதிர்த்து வர்ணத்தை எதிர்த்தவர்கள் பௌத்தர்கள் ஆறாங்க, சமணர்கள் ஆறாங்க, விளைச்சர்கள் ஆறாங்க, சண்டாளர்கள் ஆகிறாங்க. அந்த சண்டாளர்ங்கிற வார்த்தை குறித்துலாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். அது பல பேருக்கு தெரியறதே இல்லை. சண்டாளருங்கிறது ஒரு பட்டியல் சமூகத்தை குறிப்பிடுகிற சொல். அதை நம்ம சர்வசாதாரணமா சண்டாள பேர சொல்லிட்டு இருக்கோம். அது சொல்றவங்க தெரிஞ்சு சொல்றது இல்லை. ஆனா எப்படி அந்த வார்த்தையில் வந்திருக்கு பாருங்க. அது ஒரு பௌத்த வார்த்தை. சன்மார்க்கம்ங்கிற அந்த 6 குணங்களையும் கட்டுப்படுத்தி வெளிப்படுத்துறதா சண்டாளர்கள். ஆனா இன்னைக்கு அதை நம்ம ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பயன்படுத்துறோம். அப்ப இப்படியாக ஒரு வரலாற்றையே உண்மைக்கு எதிராக மட்டுமே திரித்து செய்கின்ற ஆரிய சதி, அதை உணர்வதற்கு ஒரு ஈரோட்டு கண்ணாடி வேணும். அது அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு இருக்கிறது. அதனால்தான் நீங்க சொல்லிட்டீங்க, ஒரு பெரும்பான்மை சாதியாகவும் இருந்துட்டு ஒடுக்கப்பட்ட சாதியாகவும் இருந்துட்டு இவ்வளவு எளிதா உணர்ச்சி வயப்படாமல் இருக்க முடியாது. எளிதா தூண்டி விட்டுறலாம். என்னண்ணே, தமிழ்நாட்டில் நம்ம மட்டும் தானே பெரிய சாதி, நம்ம தானே வடக்கு முழுக்க, நம்ம தான் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிற ஒரே சமூகம் நம்ம சமூகம் தான் அப்படின்ட்டு நீங்க மேடையில பேசினார்னா பாருங்க பத்திக்கும். அவர் அப்படி தூண்டி விட விரும்பல. ஏன்னா அவர் தன்னை பறையரா என்னைக்கு நினைச்சது இல்லை, தமிழரா மட்டும்தான் நினைக்கிறாரு. நான் தமிழ் தேசியவாதி, எனக்கு ஈழம் உண்டு. மயிலை மாங்கொள்ளையில ஒரு 10-12 ஆண்டுக்கு முன்னாடி மீட்டிங், ஏதோ அந்த கூட்டணி சீட்டு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது குறித்து, அந்த சம்பவம் குறித்து அதை எப்பவுமே அந்த ஒரு சர்ச்சையை ஓடிக்கிட்டே இருக்குல்ல, சீட்டு உங்களுக்கு குறையா தராங்க. அப்போ ஏதோ ஒரு இதில் அலைன்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருமாவளவன் சொல்றாரு, எனக்கு சீட்டு கிடைச்சி கொஞ்சம் இதில் இடம் கிடைச்சது மகிழ்ச்சியான்னு கேட்குறாங்க. எனக்கு எது மகிழ்ச்சினா, தனி ஈழம் கிடைத்தால் மகிழ்வேன், தனியா தமிழனுக்கு என்று நாடு கிடைத்தால் மகிழ்வேன். இந்த ஒரு சீட்டு 2 சீட்டு கூட கிடைச்சிருக்கு கிடைக்கலங்கிறது என் லட்சியமே கிடையாது. அதை அவர் பலமுறை சொல்லியிருக்காரு. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு 6 சீட்டு தானா 10 சீட்டு தானா. அவர் என்ன சொல்றாரு, பவர் பாலிடிக்ஸ்ல அதுக்கான பேரம் நடக்கும். ஆனா ஏதோ இதுதான் என்னுடைய அடையாளம் நீங்க நினைக்க கூடாது அப்படிங்கிறது சொல்றாரு. எனக்கு மகிழ்ச்சினா என் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு நாடு, என் ஈழத்துல எனக்கென்று ஒரு நாடு, இந்த அரசியல் இருந்து வந்தவன் நான். என்னை நீ திருப்பி 2 சீட்டா 3 சீட்டான்னு நீ பாக்குற, நீ தூண்டி விடுவதற்கு நான் பலியாக மாட்டேங்குவார். அப்ப இந்த அரசியலாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். இதை நம்ம தமிழ் சமூகத்துல இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட சொல்லி விடணும். ரொம்ப அழகா வலதுசாரி பத்திரிகைலாம் நடிகர் வந்துட்டா தலித்துகள் ஓட்டெல்லாம் நடிகருக்கு தான் போகும். அதை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எது ஒன்று வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா பத்திரிகையிலும் பாருங்க, தலித்துகள் ஓட்டு அவ்வளவுதாங்க இனி விஜய்கிட்ட தான் போகும். என்ன கணக்கெடுப்புன்னு எனக்கும் தெரியல, எங்க போய் கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னே தெரியல. நான் பல பேர்கிட்ட கேட்டேன், எங்க விழுப்புரம் கடலூர்லாம் எடுத்துட்டாங்களா, யாரும் எடுக்க வந்தாங்களா தெரியல. ஃபர்ஸ்ட் 10%, அப்புறம் 20%. இப்பெல்லாம் கேட்டா 43-44% இருக்குங்க விஜய். எங்கடா கருத்து கணிப்பு நீங்க எடுக்கிறீங்க? திங்கக்கிழமை காலையில 10% இருக்கிறீங்க, செவ்வாய்க்கிழமை மதியம் பாத்தீங்கன்னா 33% இருக்கிறீங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா தலித்துகள் ஓட் பேங்க் ஃபுல்லா காலியாகுது சார். அப்படியா? எங்க நீ கேட்ட, நீ எங்க போய் பார்த்த? நான் டிவி வாரத்துல சொல்லும்போது ஒரு முறை சொன்னேன், 100 வந்துருச்சு. அதான் நான் சொன்னேன், நீ இப்படியே கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டா எதுக்கு நாட்டுல எலெக்ஷன் வச்சுக்கிட்டு? அதான் அவர் தான் சிஎம் சொல்லிட்டு போக தானே. ஏன்னா அவர் பாவம் ஓட்டு வேற போட வரணும் பனையூர்ல இருந்து, அது அவர் வேற, அது அவருக்கு ஒரு வேலை, பிரச்சாரம் செய்யணும். பாருங்க அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க. அவரும் மற்ற தலைவர்கள் மாதிரி கிடையாதுல்ல. அவர் பெரியார், அண்ணா, காமராஜர், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரியா மக்களை சந்தித்து பார்ப்பதற்கு? அவர் ஒரு தேவலோக தூதர். அவர் என்ன, அவர் ஓட்டு போட வர மாட்டாரு, பிரச்சாரம் செய்ய வர மாட்டாரு, தான் கட்சிக்காரன் செத்து போனா போக மாட்டாரு, தனக்காக செத்து போனா கூட போக மாட்டாரு. ஆமா இல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சுங்க. அவன் கட்சி கூட்டத்தில் ரொம்ப இயல்பாயிடுச்சு. இன்னைக்கு இப்ப 2 தான் போல அப்படின்றாங்க. என்னடா நீங்க யோசித்து பாருங்க. விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு கூட்டம் நடந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 பேர் மயக்கம் போட்டு விழுகிறான். 2 பேருக்கு சலசலப்புனா நிறுத்திடுவார் பேச்ச, அவர் இறங்கி போவார். என்ன ஏன்னா இது தொண்டர்களுக்கான கட்சி, ஒரு நோக்கத்துக்கான கட்சி, மனித உயிர் மாண்பு தெரிந்த கட்சி. எனக்காக 4 பேர் சாகுறாங்கிறது தலைவன் கிடையாது. இவங்க அதெல்லாம் விரும்புறாங்க. எனக்கு எத்தனை பேர் செத்தான் தெரியுமா, எனக்கு வந்து கூட்டம் எப்படி தெரியும்? இது ஒரு மன்னர் மனநிலை. அது ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. வேற யாருக்காவது இந்த கூட்டம் இருக்கா பேசுறாங்க டிவி விவாதங்கள்ல பக்கத்துல உட்காந்துட்டு. இது மாதிரி திமுகவால கூட்ட முடியுமா, இது மாதிரி மியூசிக்கா கூட்ட முடியுமா? நிறைய அவன் கூட்ட மாட்டான்டா. அவன் தொண்டர்களை மதிக்கிறான், அவன் கொள்கைக்காக கட்சி நடத்துறான், இப்படி சாகடிக்கிறதுக்காக கட்சி நடத்துறான்.
இந்த செத்தவருக்கும் அவர் போயிருக்க மாட்டார்ல? இப்ப செத்து போனோம் அது என்னங்க, அவர் கொள்கையில தெளிவா இருப்பார். ஏகா இவ்வளவு உலகத்துக்கே இளவு இருந்தாலும் போக மாட்டாங்க, இங்க இருந்தாலும் இவங்கெல்லாம் போக மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த மடப்புறம் அஜித் குமார் அங்க சிவகையில அடிச்சப்ப கூட ஏதோ நைட்டு நேரம் போயிட்டு வந்தாராம். பாவம், அவர் இரவு நேரம் தான் அரசியலே பண்ணணும் போல, ஏதோ போயிட்டு வந்தாரு. நாங்க மதுரையில மாநாடு நடத்துறாரு, 15 நாள்ல திருநெல்வேலியில கவின் ஆணவ படுகொலை. எவ்வளவு தெளிவான அரசியல் பாருங்க. ஒரு வார்த்தை அதை பத்தி பேசல. ஏன்னா மதுரையில் நடக்குது, நீ பேச வேண்டியதானே, ஏன்னா அங்க உள்ள இடைநிலை சாதியை பகிச்சுக்கலான்னு. ஒரு அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு தெளிவான அரசியல், ஓட் பாலிடிக்ஸ், சாதி பாலிடிக்ஸ். நீ வந்த திமுக அதிமுக விமர்சிக்கிற, இவங்க இந்த இடத்துல பண்றாங்க, அது விமர்சனம் பண்ண. இது எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு சாதி அப்பீஸ்மெண்ட் இருக்கு. ஓட் பாலிடிக்ஸ்ல தவிர்க்க முடியாது. யாரும் பெரியார் மாதிரி இருக்க முடியாது, அவர் எல்லாத்தையும் திட்டி விட்டு போயிடுவாரு. அப்படி இருக்க முடியாது திமுக அதிமுக. நீ வரும்போதே இதெல்லாம் மாற்ற போறேன், வரும்போதே தெளிவா இடைநிலை சாதி அரசியல், இது பெரும்பான்மை அரசியல் வரும்போதே இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்படி. அப்ப நம்ம இளைஞர்கள் இப்படி ஏன் போறாங்க? அதாவது சினிமா பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தோம். சினிமா பார்த்து தேட்டருக்கு போயிட்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் வெளியே தன்னேறியாம சங்கியா மாறிட்டு இருக்காங்க. எதுவும் சிந்திக்கலனாலே நீ சங்கிதான், சிந்திக்க மறுத்தாலே சங்கிதான். நீ இடதுசாரியாகவும் திராவிட இயக்கமாகவும் சிந்திக்கணும் இல்லை. எதை பத்தி எனக்கு கருத்துலேயும் வந்துச்சுல, மையமா பண்ண போறேன்னு அரசியல் வந்துச்சுல, அப்போ வந்துச்சு ஆபத்து. நான் இடதும் கிடையாது வலதும் கிடையாதுனால, இடதும் இல்லை வலதுனாலே வலதுதான். ஒன்று தொழிலாளி பக்கம் நிற்கணும், ஒன்று முதலாளி பக்கம் நிற்கணும். நான் 2 பேர் பக்கம் நிற்க மாட்டேனாலே நீ முதலாளியோட ஆளுதான். பாப்பான் அடிக்கிறான், பார்ப்பனர்களா சமூகங்கள்லாம் சூத்திரனாகவும் பஞ்சமனா ஒரு நீ யார் பக்கம் நிற்கிறேன்? 2 பேர் பக்கமும் நின்று பார்ப்போம். இந்த 2 பேர் பக்கம் எப்படி நிற்ப? ஒருத்தையும் சுயமரியாதைக்காக போராடுறான், ஒருத்தையும் அடுத்தவனை அதை இழிவுபடுத்துறான். நீ யாருக்கு பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிற்கணும். அப்ப என்னைக்கு இந்த நடிகர்கள் என்னைக்குமே அரசியலுக்கு வரும்போது கருத்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே கொள்கை என்ன தெரியுமா? ஊழல் ஒழிப்பு தான். ரொம்ப ஈஸியான விஷயம். ஊழல் ஒழிக்க உடனே இவங்களும் கை தட்டிடுவாங்க, ஊழல் ஒழிக்க போறாராம் அப்படின்னு. எதையா ஊழல்? நீ வாங்குற சம்பளமே ஊழல், நீ படம் எடுக்கிறதே மிகப்பெரிய ஊழல். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு படம் 350 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க, இது ஊழல் இல்லையா? எதுக்கு 350 கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்க நீங்க? அது ஊழல் இல்லையா? அது செட்டு போறது ஊழல் இல்லையா? இவங்களுக்கு இன்னும் ஊழல்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, எந்த கான்செப்ட் தெரியாது. இவங்க வாங்குற பிளாக் மணியை பத்தி அரசியல். இவங்களுக்கு ஊழல்னா டிராபிக் போலீஸ் பணம். இந்தியன் படத்துல கமல், இனிமே டிராபிக் போலீஸ் தொலை இல்லாம வாழலாம், ஏன் அவன் இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டான். துப்புரவு பணியாளர்கள் மார்ச்சோரியில கடைசி நேரம் பணத்தை அறுக்கிறப்ப ஒரு 50 ரூபா கூட கேட்கறான், சரக்கு வாங்க. பா, இதை ஒழிக்கணும்னா கமலஹாசன் வரணும், அந்நியன் வரணும், இந்தியன் வரணும், முதல்வன் வரணுங்கிறாங்க. டேய், இதுவரையும் படம் எடுத்தாங்கல்ல ஊழல் ஊழல்னு. யாராவது ஒரு இயக்குனர் கோவில்ல தாம்பூலத்தட்டுல பணம் கூட கேட்கிறாரு ஐயர்னு சொல்லி ஒரு படம் எடுத்துருக்காரு? உண்மையிலே அது ஊழல் இல்லையா? அது ஒரே படத்துல வடிவேலு செம்ம காமெடி பண்ணிருப்பாப்ல, படம் பேர் தெரியாது, செம்ம காமெடி. அது எப்படி சென்சார்ல விட்டாயின்னு தெரியல. இது எல்லாம் அம்பாள் பணம் தான். ஓ, அம்பாள் பணமா அப்படின்னு ஓடிப்பாப்ல வடிவேலு. எனக்கு சிரிப்பு. அப்ப நம்ம ஊர்ல எது ஊழல்னு தெரியாது, எது சாதி ஒழிப்புன்னு தெரியாது. இந்த பாலச்சந்தர், மணிரத்னம், கமலஹாசன்லாம் எது சாதி ஒழிப்புனா பள்ளிக்கூடத்துல சாதி கேட்கிறாங்க, அங்கிருந்தா சாதி வளருதான். பள்ளிக்கூடங்கிற கான்செப்ட் உருவாகிறதுக்கு முன்னாடி நீ சாதியை வச்சிருக்க, சடங்குகளை வச்சிருக்க. ஒவ்வொரு ஜாதிக்கும் தனி தாலி இருக்கு. எங்க கேஸ்ட்ல இது சாப்பிட மாட்டாங்க, எங்க ஜாதி பொண்ணுங்க 6 மணிக்கு மேல வெளியே வர மாட்டாங்க. இப்படி சொல்லியே ஜாதி சடங்குன்னு ஒரு விஷயத்த கொண்டு வச்சுட்டு பள்ளிக்கூடத்துலயும் காலேஜ்லயும் அந்த சாதி கேட்கும் போது ஐயோ ஜாதி வளருதே, இதை ஒழிச்சாதான் சரி வரும். இது இந்த மாதிரி இதை உடனே நீங்க ஜாதி ஒழிப்புன்னு நினைச்சுக்குவாங்க. ஜாதி ஒழிக்கிறதுக்காக கேட்கறதுதான் இடஒதுக்கீடு பள்ளிக்கூடத்துல. இவங்க அது ஜாதியை வளர்க்கறதுன்னு நினைச்சுக்குவாங்க. ஊழல்ங்கிறது கோவில்ல இருக்கு, ஊழல்ங்கிறது கோவில்ல இருக்கு. ஒரே ஒரு ஜாதிக்காரன் மட்டும்தான் கற்பகரத்துக்கு போய் சாமியை தொட முடியுங்கிறத விட பெரிய ஊழல் இருக்காங்க. ஏன் வேர்வை, ஏன் ரத்தத்துல, ஏன் வரி பணத்துல கட்டுறது கோவில். கட்டுறது எல்லாம் வன்னியர், பறையர், நாடார், கோனார் இவருடைய ரத்தமும் வேர்வையில அவன் கட்டுறது. கோவில் ஆகமும் தமிழர் ஆகமும். ஆனா இன்னைக்கு போய் உட்காந்துக்கிறாங்க, உட்காந்துட்டு கேஸ் போடுறாங்க. நாங்க மட்டும்தான் அதுல பண்ண முடியும். என்ன லீகலான்னு சொல்றாங்க தெரியுமா? நாங்க ஒரு மைக்ரோஸ்கோபி கம்யூனிட்டி. அந்த தீட்சிதர்கள்ங்கிறவங்க ரொம்ப சிறுபான்மையா இருக்காங்க. அந்த சிறுபான்மை மீது நம்ம பெரும்பான்மையாக ஆதிக்கம் செலுத்துறோமா? எங்களுக்கு கிடைத்த உரிமையை அவங்க தடுக்க பார்க்கறாங்க. லீகல் சுப்பிரமணிய சாமி கேஸ் போட்டிருக்காரு. அப்ப எப்படியெல்லாம் நம்ம மீது ஆதிக்கம் வருதுன்னு பாருங்க. இதை நம்ம ஆட்களுக்கு இதை புரிஞ்சுக்க முடியல. கோவிலுக்குள்ள தமிழ் கிடையாது, கோவிலுக்குள்ள தமிழ் கிடையாது, சமஸ்கிருதம். அதுக்கு போராட வேண்டியது இருக்கு. ஆனா கோவில் நம்ம கட்டினது.
உங்களுக்கு இந்த ஒரு ஒரு ரொம்ப நாள் இந்த ஒரு சடங்கு இப்போ செய்கிறாங்களான்னு தெரியல. பசுமாட்டை உள்ள விடுவாங்க புதுமனை புகுவிழா நடத்தும் போது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாடு வந்து மூத்திரம் போகணும், அது வந்து வீடு சுத்தமாகும். எதுக்கு தண்ணி ஊற்றி கழுவுனாலே வீடு சுத்தமாகும்? ஏன் மாட்டு மூத்திரத்தை வச்சு சுத்தம் பண்ணுறீங்க? எதுவும் மெடிசன் இருக்கானா? அதில் கிடையாது. இது சூத்திரர்கள் தானே தொட்டு இந்த வீட்டை கட்டியிருப்பாங்க. அதை எப்படி ஒரு பார்ப்பனர் ஆசை கொத்தனார் வேலை பார்த்துருக்க மாட்டார். ஒரு அகமுடியரோ மரவரோ நாடாரோ எஸ்சியோ எல்லாரும் சேர்ந்து தானே கட்டியிருப்பாங்க. அவங்க தொட்டதுனால தீட்டாயிருச்சு, அதனால் அந்த சடங்கு செய்கிறோங்கிறாங்க. சரி, இதை பார்ப்பனர்கள் செஞ்சால் ஒரு அர்த்தம் உண்டு. இதை நாடாரும் கோனாரும் மரவரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பசுமாடை ஐயர் கொண்டு வந்து உள்ளே விடுவார், நாங்கள் பணம் தந்து அனுப்புவோம். அது எதுக்கு பசுமாடை உள்ளே விடுறான்னு தெரியுமா? உன்ன மாதிரி ஆட்கள்லாம் தொட்டால் தீட்டு அசிங்கமாயிருச்சுன்னு சொல்லி கழுவுறான். நீரும் வீடு, ஏன்னா அன்னைக்கு வீடு வாங்க முடியாமல் இருந்தான். இன்னைக்கு திராவிட இயக்கம் பெரியார் இயக்கத்தில் இன்னைக்கு எல்லா மக்களும் படிக்கிறான், முன்னேறான், வீடு வாங்குறான். வீடு வாங்கினதுக்கு அப்புறம் பார்ப்பனருடைய அடிமைங்கிறது அந்த சடங்குகளை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். பார்ப்பனர்கிட்ட மட்டும் பேரம் பேசுறதே இல்லைங்க. நம்ம ஆட்கள் கேட்குற காசு கொடுக்குறான். என்ன யாகம் என்ன, எல்லாருமே தலித்து வன்னியர் எல்லாரும். பணக்காரன் ஆன உடனே அவருடைய முதல் ஆசை நம்ம பிராமினுக்கு ஈக்குவலான கேஸ்ட்டுன்னு போயிடணும். நாங்கெல்லாம் பீஃப் சாப்பிட மாட்டோம், நாங்கள் புரட்டாசி மாதம் கறிமீன் சாப்பிட மாட்டோம். யார்? சென்னையில் உள்ள மீனவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் வாயிலிருந்து வருது இந்த வார்த்தையெல்லாம். அவன் கொஞ்சம் பணக்காரன் ஆயிட்டானா. புரட்டாசி மாதம் என்னையா இது? புரட்டாசி மாதம் அச்சய திருதை, இந்த புது புது நிகழ்வுகள் இதெல்லாம் இருக்கிற வரையும் சாதி ஒழியாது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த புது புது கொண்டாட்டங்கள் வருது பாருங்க. நீங்க நாங்கள் சாதி பார்க்க மாட்டோம், கடவுள் நம்பிக்கை இல்லை, இன்டர் கேஸ்ட்லாம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சடங்குகளை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாதி இருந்துகிட்டே இருக்கும். சடங்குகள் பண்டிகைகள் மூலமாகத்தான் மதம் வளர்ந்துகிட்டே இருக்கு. எல்லாமே எல்லா ஆதிக்கங்களும் அது மூலமாகத்தான் ஜோசியக்காரங்கள் இருந்து முதலாளிகள் இருந்து கார்பரேட் கம்பெனிகள் வரையும் அது ஒரு விழாவா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நீங்க பகுத்து பார்க்கணும்னா அடிப்படையில் நீங்கள் ஈரோட்டு கண்ணாடினா என்ன, தமிழர் அரசியல்னா என்ன, இன்னைக்கு தமிழர் தமிழ் தேசியம் பேசுறவங்க எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கிறாங்க, இதையெல்லாம் நம்ம வந்து இளைஞர்கள் பயிற்றுவிக்கணும். அதான் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் கர்நாடகத்துக்கு ஒரு முறை போறாரு. கர்நாடகத்தில் போகும்போது வட்டால் நாகராஜ் மாதிரி ஒரு குரூப், வட்டால் நாகராஜா என்ன குரூப்னு தெரியும், அந்த குரூப் தானே. அந்த குரூப் வந்து இவர் காரை அடிச்சு நொறுக்கி நிப்பாட்டிட்டாங்க, இவர் விட மாட்டேன்ட்டாங்க. வாட்டாள் நாகராஜ் திருமாவளவனை பற்றி சொன்ன வார்த்தை தெரியுமா? இவன் தாண்டா தமிழர்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற தலைவன். வாட்டாள் நாகராஜ் சொன்னது இது எதுவுமே என்னுடைய கற்பனையோ இதெல்லாம் கிடையாது. இந்த தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறவன் தான் தமிழர்களுக்காக காவிரி நீர் உரிமைக்காக பேசுற தலைவன். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவரு பறையர்களுக்காக பாடுபட்டு இருக்காரு. எஸ்சி அப்படின்னா கன்னடத்துக்காரனுக்கு தெரியுது அது யாருன்னு. புரியுதுங்களா? நம்ம என்ன அரசியல் இருக்குன்னு புரியுங்களா? கன்னடத்துக்காரன் இங்க எதிரியா, இங்க தமிழ் பேசுற எந்த அமைப்பையும் அவர் எதிரியா பார்க்கல, திருமாவளவனை தான் எதிரியா பார்க்க. ஏன்னா தமிழர் தலைவர் அவர் தான் தெரியுது, காவிரி பிரச்சனைக்காக நிக்கிறது அவர் தான் தெரியுது, முல்லை பெரியாருக்காக அறிக்கை விடுகிற கட்சி, போராடுகிற கட்சி, அது புரிகிறது. நம்ம இடதுசாரி தோழர் கூட நட்பா இருப்போம். ஆனா முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போது விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் போடுவாங்க. இல்லங்க முல்லை பெரியார் தமிழர்களுக்கு வேணும், தேனி மாவட்டத்துக்கு வேணும், கம்பத்துக்கு வேணும். அப்ப இப்படியாக தமிழர்களின் வாழ்வாதார நீராதார போராட்டம், இந்த தமிழர் அரசியல் சாதி ஒழிப்பு அரசியல், இப்படியாக பேசி பேசி அவர் வளர்க்கிறாங்க. சேரியில புலிக்கொடியை பறக்க விட்டது விடுதலை சிறுத்தைகள் தானுங்க. 99 புலிக்கொடி பறந்துச்சு சேரிகள்ல, மூப்பனாரோட கூட்டணி நினைக்கிறேன், புலிக்கொடிகள்லாம் இருந்தது. இப்ப நம்ம அந்த இந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய அரசியல். எப்பேற்பட்டவரை சாதி அடையாளத்துக்குள்ள நீங்க சமுதாயம் பார்க்க வைக்கிறது. தினமலர் பத்திரிகையெல்லாம் ரொம்ப தெளிவா அவர் கூட்டணி சீட்டு கம்மியா வாங்கும் போது ஏளனப்படுத்துற மாதிரி படுத்தும், மற்ற நேரத்தில் இவர் ஒரு ஜாதி கட்சியா மட்டும்தான் தெரிவிக்கும். போட்டோவே எப்படி தெரியுமா போடுவாங்க, திருமாவளவனை மீசையை முறுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி ஏதோ அப்படி நிற்கிற மாதிரி தான் கையில் சித்திரம் போடுவாங்க. நான் பலமுறை இதெல்லாம் சொல்லிங்கன்னா போட்டோ இவ்வளோ கேவலமாக போடுறாங்க. அப்புறம் அவர் ஏதாவது கண்ணை இறந்து இருக்கிற மாதிரி போட்டோ போடுவாங்க, கூட்டத்தில் அவரே தூங்கி விட்டார் அப்படி இப்படி சொல்லி இந்த மாதிரிலாம் இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிறது. ஏன்னா ஏன் இந்த வன்மை வருது அவங்களுக்கு தெரியுது, இவன் தான் ஆரியத்தை அடி அடின்னு அடிக்கிறான், இவன் தான் சனாதனத்தை அடிக்கிறான். திருமாவளவன் ஒருபோதும் தேவர சமூகத்துக்கு எதிரி கிடையாது, வன்னியர்களுக்கு எதிரி கிடையாது, அவர் பார்ப்பனருக்கு தான் எதிரி. இது தேவர சமூகத்துக்கு தெரியணும், வன்னியர் சமுதாயத்துக்கு தெரியணும், அந்த தோழர்களுக்கு தெரியணும். அது போக விடாம பாத்துக்கிறது தான் அவங்களுடைய வேலை. ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுக்கிறது தான். ஏன்னா ரெண்டும் பெரிய சமூகம், ஒன்று சேர்ந்துட்டா அவ்வளவுதான், அது சேர்ந்துடக்கூடாது. அதுக்கு தெளிவான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதே விடுதலை சிறுத்தைகள் தான். எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு சங்கியை உண்டாக்கணும், சாதிகளை உண்டு பண்ணிடணும்னு நீங்க யோசித்து பாருங்க. இங்க நடக்கிற சாதிய ஒடுக்குமுறை ஒவ்வொன்றின் போதும்
அந்த பிரச்சனையை பக்குவமாக தான் விடுதலை சிறுத்தைகள் பேசுவாங்களே ஒழிய இதான் சாக்குன்னு அந்த சாதியை தூண்டிவிட்டு அவர் பேசுனதே இல்லை. பேசிட்டா பெரிய கலவரமாயிருக்கும். அதைத்தான் சங்கி விரும்புகிறாங்க. அவனுக்கு பிசி மேலேயும் அக்கறை கிடையாது, எஸ்சி மேலேயும் அக்கறை கிடையாது. அவங்க 2 பேருமே அவங்களுக்கு கீழே தான், காலில் இருந்து வந்தவன் தான், அடிச்சு சாகணுங்கிறது தான் விருப்பம். அது நடக்க மாட்டேங்குது. திருமாவளவன் இருக்காருல்ல, நடக்க மாட்டேங்குது. பெரியார் இயக்கம் இருந்தா தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகளே நிற்கும் போது அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைக்கு மதுரையில பசுமன் பாண்டியன் போன்றவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு அரணா இருக்கிறாங்க. அவர் என் தம்பி வந்து பாருங்கிறாங்க. டிஎன்டி பிரச்சனை இருக்கு. டிஎன்டின்னு ஒரு 68 சமுதாய பிரச்சனைகள் இருக்கு. புறமலை கல்லர், மறவர், இருளர். அந்த டிஎன்டி பிரச்சனைக்காக அந்த சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் பிரதிநிதிகளே குரல் கொடுக்காத போது அந்த டிஎன்டி 68 சமுதாய மக்களுக்காக குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் தான். அந்த வேட்டுவ கவுண்டர் அப்படின்னு ஒரு 68 சமூகங்கள், இருளர், புறமலை கல்லர், அவங்க மேடையில் அவர் ஏறி பேசினார். அதுல கூட சில சாதியவாதிகள் கத்துனாங்க, எதுக்கு இவரெல்லாம் மேடையில் ஏத்துறீங்க, அவங்க உரிமைக்காண்டி தான் பேசுறாரு. அப்ப சமூகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல இருந்துதான் இன்னைக்கு விஜய்க்கு கூட்டம் வருது, சீமானுக்கு கூட்டம் வருது. திருமாவளவன் ஒருபோதும் போய் மூக்கியா தேவர் மாதிரி ஒரு தமிழர் கிடையாது, ஆனா ஈவேரா மாதிரி ஒரு மோசமானவர் கிடையாதுன்னு திருமா பேச மாட்டார். ஆனா அவரும் மூக்கியா தேவரை பத்தி பேசியிருக்காரு, திருமாவளவனும் மூக்கியா தேவரை பத்தி பேசியிருக்காரு. மதுரை பெத்தானியபுரம் நினைக்கிறேன், மதுரை பெத்தானியபுரம் காலவாசல்ல மூக்கியா தேவருக்கு ஒரு விழா நடத்தினார். என்ன விழா? அவர் ஜாதி தலைவர் தானே அப்படின்னு எல்லாரும் பார்த்தீங்க. கச்சத்தீவு போராளி மூக்கியா தேவர் மதுரை மாப்பிள்ளனார் தேர்தல மீட்டிங் நடத்தினார். உண்மையிலே கல்லர் மறவர் ஆக அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே மறந்துட்டாங்க. ஏன்னா மூக்கியா தேவருக்கு இப்படி ஒரு பரிணாமமா? திருமாவளவன் பேசுறாருங்க, 1 மணி நேரத்துக்கு மேல பேசுறாரு. கச்சத்தீவுல அந்த கச்சத்தீவு நம்ம இந்திரா காந்தி பறித்த போது செலியன், ஃபார்வர்டு பிளாக் மூக்கியா தேவர், நாஞ்சில் மனோகரன் இவங்க தான் குரல் கொடுத்து கச்சத்தீவு, ராமநாதபுரம் சேதுபதி தீவுன்னு பேசுறாங்கிறத திருமாவளவன் ஒப்பிக்கிறாரு. அப்படியே மனப்பாடமா சொல்றாரு, சேது தீவு, சேதுபதி மன்னர்களின் தீவு. அதுக்காக குரல் கொடுத்த மூக்கியா தேவர் எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர். நமது உரிமை கச்சத்தீவு, அதன் போராளி மூக்கியா தேவர் நினைவு போட்டுருவோம். மூக்கியா தேவருடைய மகன் விடுதலை சிறுத்தைகள் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? மூக்கியா தேவர் உங்களுக்கு வட தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கூட அந்த வரலாறு தெரியாது, தெற்க உள்ளவங்க தான் தெரியும். மூக்கியா தேவருடைய மகன் மூக்கியா பசும்பொன், அவர் பேரையே திருமா பசும்பொன்னு மாத்திக்கிட்டு அவர் இருந்தாரு. மதுரை மேயர் தேர்தலில் வேட்பாளராக இருந்தாரு. இதெல்லாம் யாருக்கு? விடுதலை சிறுத்தைகளை பத்தி இதெல்லாம் யாருக்கு தெரியும்? விடுதலை சிறுத்தைகள் எஸ்சி கட்சி, அவங்களுக்கும் பாமகவுக்கும் ஆகாது, வன்னியர்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, ஆகக்கூடாது. எவ்வளவு ஆசை. அவர் எல்லா தளங்களிலும் தமிழராக ஒன்றிணைந்து மட்டும்தான் அவர் போராடிட்டு இருக்காரு. இல்லாட்டி மூக்கியா தேவர் மகன் அவர் கட்சியில சேருவாரா? அது நடந்தது. அப்ப இப்படி ஒரு தலைவரை காலம் தந்த தலைவன் தான். இப்படி ஒரு தலைவன் இல்லைன்னா அந்த காலத்தை நினைத்து கூட பார்க்க முடியல. என்னால யோசிச்சு பாருங்க. மற்ற தலித் தலைவர் மாதிரியே திருமாவும் இருந்து இன்னைக்கு பறையர் சமுதாயம், தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமுதாயம் வந்து நின்றுட்டு நம்மளை மீற யாரு அப்படின்ற மாதிரி பேசுற ஆளாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? முழுக்க காவி கொடியாயிரும். தொட்டு பாரு, நீங்க மட்டும் தான் 12%, நாங்களும் 12% பேசாரு. அவர் என்னைக்காவது பெரும்பான்மைவாதம் பேசியிருக்காரா திருமாவளவன்? ஆனால் அவர் பெரும்பான்மை சாதியை தான் கூட்டமா வச்சிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா அந்த பெரும்பான்மை சாதியத்தை பேசலாம்ல. வன்னியர்களும் பறையர்களும் 2 பேருமே பெரும்பான்மை சமூகம். ஆனா அவர் ஒரு முறை பெரும்பான்மைவாதத்தை பேசுறதே இல்லையே. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க, அவர் அந்த மாதிரி பேசலையே. இப்ப மற்ற தலித் அமைப்புகளே திருமாவளவன் அதைத்தான் சொல்றாங்க. பறையர் அரசியல் பேசியா நீ எதுக்கியா தமிழருங்கிற? எந்த தமிழையும் அவனை ஏத்துக்க போறான்? ஈழ அரசியல் பேசுற எல்லாம் சாதியவாதி இல்லையா? திருமாவுக்கு அதுவும் தெரியும். இருந்தாலும் அறம் என்று ஒன்று இருக்கிறது, உண்மை என்று ஒன்று இருக்கிறது, வரலாறு என்று ஒன்று இருக்கிறது, வருங்காலம் என்று ஒன்று இருக்கிறது. நான் வன்னியரையும் பறையரையும் ஒரு தாய் பிள்ளையா தான் பார்ப்பேன். 2ம் ஒண்ணுதான். அவங்களுக்காக தான் அம்பேத்கர் பாடுபட்டாரு, அவங்களுக்காக தான் பெரியார் பாடுபட்டாரு. அந்த பிள்ளை நான் அப்படிதான் பேசுவேன். அதனால எனது கட்சியில் உள்ளவர்கள் ஒருபோதும் சாதிய உண்மத்தை தூண்டுபவர்களாக இருக்க மாட்டார்கள். நமக்கு எதிரி பார்ப்பன அரசியல் தான். அவன் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறான். நமக்கு பக்கத்தில் உள்ளவங்க டக்குனு ஈஸியா போடுறோம். வடிவேல் சொல்ற மாதிரி நான் பக்கத்துல கைக்கு வாக்கா இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி பன்னீர் பறையில் பக்கத்துல இருக்கிறாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உண்மையில் 2 பேருமே ஒன்று சேர்த்து போராடணும். அந்த அரசியல் தான் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து அவர் எடுத்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா மலைச்சாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இந்த இவருடைய சமூகம் கிடையாது, மலைச்சாமி சமூகம் வேற. அப்ப இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தொடக்கத்திலே இருந்தே ஒரு சுயசாதி மறுப்பு இயக்கமாகவும், தமிழர் இயக்கமாகவும், சமூக நீதி இயக்கமாகவும், இந்திய எதிர்ப்பு போராட்டம், திராவிட இயக்க சிந்தனை கொண்ட அமைப்பாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. அதனாலதான் இந்த கட்சியை மட்டும் அவங்க குறி வச்சு தாக்குறது. மற்ற கட்சியெல்லாம் நாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிடுறாங்களே, இவர் ஒருத்தர் தானே ஆண்ட பரம்பரைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு.
ஆண்ட பரம்பரை அப்படின்னா இன்னைக்கு இத்தனை மன்னர்கள் இருந்து இத்தனை ஆண்டு காலம் நம்ம உண்மையிலேயே ஆண்டு இருக்கோமா? மூளையா யார் இருந்திருக்கிறாங்க? பாண்டிய மன்னருக்கு ஒரு பார்ப்பனர் இருந்திருப்பாரு, சோழ மன்னருக்கு ஒரு பார்ப்பனர் ஜோதிடர் இருந்திருப்பாரு. ரெண்டு பேரையும் மோத விட்டுட்டு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் நடக்குது. அதைத்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க. அந்த அரசியல் கூட அது தந்தை பெரியார் பேசின அரசியல் தானே. அவர் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துட்டு பெரியார் வந்து வானலாவே குட்டிச்சோறு அப்படின்னாரு. பெரியார் மாதிரிலாம் போல்ட யாரும் பேச முடியாது. அவருக்கு சோழராது, பாண்டியராது, கண்ணகியாது, கற்பாவது தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். அது ஓட்டு பாலிட்டிக்ஸ் பேசுறவங்களுக்கு தான் இதெல்லாம் தேவை. பெரியார் அதையெல்லாம் போட்டுருவார். இது என்னது அப்படின்னு. அதனால பெரியார் பேசிய அரசியல் தான் இன்னைக்கு ஒன்னே அண்ணன் திருமாவை அவங்க புரிய வைக்கிறாங்க. அதாவது நாம மக்களாட்சி அடிப்படையில் அப்ப இயல்பாகவே மன்னருங்கிற தன்மையிலிருந்து விலகிதான் நம்ம வந்திருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நமக்கு திருமாவளவனுடைய செயல்பாடுங்கிறது பெரியாரிய அடிப்படையில், தமிழ் தேசிய அடிப்படையில், அம்பேத்கரிய அடிப்படையில், மார்க்சிய அடிப்படையில் எல்லா விதத்திலும் இந்த காலத்திற்கு தேவையான தலைவராக ஆளுமையாக அவர் இருக்கிறார். எல்லா சமுதாய மக்களும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் தேவையான ஒரு தலைவராக இருக்கிறார். அதை ஒவ்வொரு தமிழர்களிடம், குறிப்பா நம்ம இளைஞர்களிடமும், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற, செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம இளைஞர்கிட்ட போய் சேருங்க. இல்லைன்னா கொரியன் பாய்ஸ் யாரோ பிடிஎஸ்னு ஒரு டான்ஸ் குரூப் இருக்கான், அதுக்காக சாகுறேங்குதுங்க நம்ம பிள்ளைங்க. அந்த அவனை மாதிரி தான் ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படிங்குது. பிடிஎஸ்னு ஒரு குரூப் இருக்கான் கொரியன். ஒருத்தர் என்னன்னா மஞ்சள் வீரன், டிடிஎஃப் வாசன், இவரை மாதிரி பைக் ஓட்டணும்னு வாங்குறான். நம்ம பையனுங்கெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மாதிரி போற பசங்க யாரும் பார்ப்பனர்கள் கிடையாது. எல்லாம் வன்னியர், தேவர், நாடார், பறையர் பசங்க தான். இந்த மாதிரி மோகத்துல வீணாகிறது. யாராவது பார்ப்பனர்கள் அப்படி இருக்கிறாங்களா? பார்ப்பனர் வீட்டு பசங்க கிடையாது. ஃபுல்லா இதுதான் பெரியார் சொன்னார், அவன்கிட்ட இருந்து கத்துக்கோ அப்படின்னாரு பெரியார். அப்ப நம்ம அதைத்தான் இந்த டிடிஎஃப் வாசன் பின்னாடி, விஜய் பின்னாடி, அஜித் பின்னாடி, இதைத்தான் திருமாவளவன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு. என் பக்கம் ஏன்பா கூட்டுறீங்க? நான் என்ன நடிகைகளை சுத்தி வந்திருக்கேன், நான் கட்டி பிடிச்சிருக்கேன், நான் என் பக்கம் ஏன்பா வரீங்கன்னு இந்த 2011 தோல்விக்கு பிறகு ரொம்ப வேதனையோட பேசினார். வன்னியர்கள் ராமதாஸுக்கு ஓட்டு போடல, பறையர்கள் எனக்கும் ஓட்டு போடல, எல்லாம் சினிமா நடிகர்கள் தான் ஓட்டு போடுறீங்கன்னு அப்பயே சொன்னார். 2011 தோல்வியின் போதே அவர் பேசின இது, இப்படி நடிகர் பின்னாடி போகாதீங்கன்னு. இன்னைக்கு வரையும் தலித்துகளையும் வன்னியர்களையும் அவன் நடிகர் பின்னாடி போகணுங்கிறது தான் வலதுசாரிகளுடைய திட்டம். இப்போ எல்லா டிவி டிபேட்லையும் உட்காந்துட்டு தலித் ஓட்டு அவுட்டுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அவுட் ஆக வேண்டியது தலித் ஓட்டுகள் கிடையாது. அவர்கள் வெற்றி பெற வேண்டியது இந்த பெரியாரிய திராவிட இயக்க சித்தாந்தம். அதுதான் திருமாவளவனின் கனவு. அதனால்தான் அவர் காலப்பட்ட தலைவர்கள் வாய்ப்புகள்